Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸில் exercise 3.2ல third sum. Find the zeros of the polynomial in each of the following கொடுத்துருக்காங்க. P of x is equal to x minus 3. இப்போ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்லேயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு என்ன வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த பாலினாமியல் ஜீரோவாக மாறும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது டேரெக்டாக என்னவா இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும், 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ பி ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈஸியாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இது எப்படி இங்கே 3 வந்துச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, இந்த எக்ஸ் மைனஸ் 3யை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போது எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 3 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது என்னவா மாறிடும்னா ப்ளஸ் 3 மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்ற வேல்யூ தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது ஆன்சர் என்ன எழுதிடலாம்னா therefore the zeros of the polynomial of the given polynomial is 3. Okay, next sum p of x is equal to 2x plus 5. okay, இப்போ இந்த 2x plus 5ன்ற வேல்யூஸில் இருந்து நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டின் எழுதிக்கலாம். p of x is equal to 2x plus 5. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூ என்ன போட்டால் நம்ம ஜீரோ கிடைக்கணும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2x plus 5 is equal to 0. ப்ளஸ் 5 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ்டாக மாறிடும். ஸோ 2x is equal to minus 5. ஓகே, இப்போது எக்ஸ் இந்த நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். எக்ஸுக்கு கோஎஃபிஷியண்ட்டாக 2 இருக்குது. கோஎஃபிஷியன்ட்னால என்னது அங்கே மல்டிபிள்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மல்டிபிள் டேர்மை ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைட் கொண்டு வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5/2. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ -5/2வை இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 கிடைக்கணும். ஓகேவா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -5/2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2x plus 5ன்னு கொடுத்துருக்குறாங்களா. ஓகே, பி ஆஃப் -5/2 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -5/2 ப்ளஸ் 5. ஓகே, 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற வேல்யூ -5 ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். -5 ப்ளஸ் 5னா இதோட ஆன்சர் 0. அப்போது therefore the zeros of the given polynomial is -5/2. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். q of y is equal to 2y minus 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, q of y is equal to 2y minus 3. சரி, இப்போ சொல்யூஷன் போட்டுட்டேன். q of y is equal to 2y minus 3. ஓகே, இதையும் அதே மாதிரி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2y minus 3 is equal to 0. -3 அந்த சைட் போகும்போது 2y is equal to plus 3 மாறிடும். நெக்ஸ்ட்டு y கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து 2 இருக்குது. ஸோ 2 அந்த சைடு போகும்போது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவிஷனாக மாறிடும். y is equal to 3/2. இப்போ ஒய்யோட வேல்யூ 3/2ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2y minus 3. ஓகே, இப்போது q ஆஃப் ஒய்யோட வேல்யூ 3/2 அப்படின்னா 2 இன்ட்டு 3/2 minus 3. 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூ 3 minus 3. ஓகே, 3 minus 3 is 0. therefore the zeros of the given
polynomial is என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 3/2. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. f of z is equal to 8z கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ 8 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்கும்? எந்த நம்பர் கூட 0 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன எழுதிக்கலாம்னா சொல்யூஷன் f of z is equal to 8z. ஓகே, இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 8z is equal to 0. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டேர்ம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போகும்போது டிவிஷனாக மாறிடும். 0 கூட எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணாலும் ஆன்சர் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ z is equal to 0. இப்போ zக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? f of z is equal to 8z அப்படின்னா f of 0 is equal to 8 into 0. 8 into 0, 0. Therefore, the zeros of the polynomial is 0. ஓகேவா? The zeros of the given polynomial is 0. Okay. Next, fifth sum பாருங்க. p of x is equal to ax when a is not equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த a ஓட வேல்யூ 0வா இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 8zன்னு ஒரு சம் பார்த்தோம்ல, சேம் மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். சொல்யூஷன் p of x is equal to ax. ஓகே, இப்போ ax 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x is equal to 0. அப்போ இதுலேருந்து நம்ம டைரெக்டாக கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ p of 0 is equal to a into 0 which is equal to 0. Therefore, the zeros of the given polynomial is 0. Okay, next sum பாருங்க. h of x is equal to ax plus b. இங்கே a not equal to 0 கொடுத்துட்டாங்க. a and b belongs to real numbers இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a 0வா இருக்கு, x 0வா இருக்கக்கூடாது. 0வா இருந்துச்சுன்னா அந்த டேர்மே இருக்காது. ஓகே, அதனால தான் இங்கே a not equal to 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இதுவும் சேம் மெத்தட் தான், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி தான். h of x is equal to ax plus b. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ax plus b is equal to 0. ax is equal to b அந்த சைட் போகும்போது மைனஸ் பியாக மாறிடும். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஏ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது டிவிஷனாக மாறிடும். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ இதோட என்ன வேல்யூவாக இருக்கும்னா எக்ஸோ, அதாவது எக்ஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் பி பை ஏவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். h of x is equal to ax plus b. அப்போ h of minus b by a is equal to a into minus b by a plus b. a cancel ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற வேல்யூ minus b plus b which is equal to 0. அப்போது ஆன்சர் என்னன்னா therefore the zeros of the given polynomial is minus b by a. Thank you.